இலங்கை நாட்டில் தமிழ் மக்கள் காலகாலமாக தமது சுய நிர்ணய உரிமைக்காகவும் தேசியத்துக்காகவும் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்ற அடிப்படை உரிமைக்காக போராடி வருகின்றனர். அதற்காக பல்வேறு வடிவங்களில் காலத்துக்கு காலம் போராட்டங்களை மேற்கொண்டு 30 வருடங்களுக்கு மேலாக ஆயுத போராட்டம் ஊடாக தமக்கான உரிமையை கோரினார்கள். இந்த ஆயுத போராட்டம் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இலங்கை இராணுவத்தினால் மௌனிக்க செய்யப்படுகின்றது. இந்த யுத்தத்தின் போது பல்வேறு கோரங்கள், பல அழிவுகள், பல சேதங்கள் ஏற்பட்டது. இந்த யுத்தத்தின் போது இலங்கை இராணுவம், இலங்கை அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் என ஆட்சியில் இருந்தவர்கள் போர்க்குற்றம் இழைத்தார்கள் என பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதற்கான ஆதாரங்களும் பல்வேறு வகையான சர்வதேச ஊடகங்களின் ஊடாக வெளியானது. களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களும் தொடர்ச்சியாக அந்த பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். ஆனால் அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அதை மறுத்து வந்தன. போர்க்குற்றம் நிகழவில்லை, யுத்தத்தில் சகயமாக இடம்பெறும் விடயங்களே இடம்பெற்றது, முடிந்தவரை நாங்கள் பொதுமக்களை பாதுகாத்தோம், பொதுமக்களை ஒருபோதும் அழிக்கவில்லை என பல்வேறு வகையான தகவல்களை இராணுவம் வெளியிட்டது. தொடர்ச்சியான ஆட்சி பீடமேறிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் இராணுவத்தை பாதுகாக்கும் வகையிலே செயற்பட்டு வந்தனர். சர்வதேச அமைப்புகளும் சிவில் சமூகங்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் போர்க்குற்றம் தொடர்பாக ஐநா சபை கூடுகின்ற ஒவ்வொரு தடமும் பல்வேறு நாடுகளிடம் இது தொடர்பான ஆவணங்களையும், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் சாட்சியங்களாக வழங்கி பல்வேறு தகவல்களை சேகரித்து வந்தனர். இந்த அடிப்படையில் தற்பொழுது மனித உரிமைகள் தினம் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினம் வருகின்றது. இந்த நிலையில் ஜோகன்னஸ்பர்க்கை தளமாக கொண்டு இயங்குகின்ற சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் யஸ்மின் சூக்காவின் தலைமையில் இந்த அமைப்பு செயற்பட்டு வருகின்றது. இந்த அமைப்பு தற்போது ஒரு கோரிக்கையினை முன்வைத்து ஒரு சாட்சியங்களை உருவாக்கி ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்துள்ளது. அதாவது, இந்த யுத்த காலத்தின் போதும் இலங்கையில் மனித குலத்துக்கு எதிரான பல்வேறு குற்றச்செயல்கள் இடம்பெற்றது, மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றது. ஆட்சியில் இருந்த அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் பல்வேறு விதமான ஊழல்களை மேற்கொண்டனர். இதனை வலியுறுத்தி இது தொடர்பான ஆவணங்கள் என்பதை உள்ளடக்கி 60க்கும் மேற்பட்ட ஆவணங்களை சேகரித்து அவர்கள் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை முன்வைத்து அவர்களுக்கு தடைகள், பயணத்தடைகள் என்பனவை விதிக்கப்பட வேண்டும் என யஸ்மின் சூக்கா தெரிவிக்கின்றார். அதாவது, இலங்கையில் யுத்த காலத்தின் பொழுது பல்வேறு மனித குற்றங்கள், போர்க்குற்றங்கள் இடம்பெற்றது. பெண்கள் பாலியல் ரீதியாக மிக கேவலமாக பாலியல் வன்புணர்வுகள் இடம்பெற்றன. சொல்ல முடியாத அளவு மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் எனவும் யஸ்மின் சூக்கா இதனை குறிப்பிடுகின்றார். அதேபோல் ஆட்சியாளர்களாலும் பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இலங்கை இராணுவம், இலங்கை விமானப்படை, இலங்கை போலீஸ் புலனாய்வு பிரிவு, சிவில் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர்கள் என பல்வேறு தரப்பினரும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக யஸ்மின் சூக்கா தெரிவித்துள்ளார். அந்த மனித உரிமைகள் மீறல் பின்னர் யுத்த காலத்துக்கான பின்னருமான காலப்பகுதியிலும் மனித கடத்தல்கள், காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் என பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாகவும் யஸ்மின் சூக்கா தனது அந்த அறிக்கையில் ஆதாரங்களுடன் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு வகையான கடத்தல் சம்பவங்கள் இன்று வரை அதற்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை. கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது. அரசியல் தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், சிவில் சமூக உறுப்பினர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், வர்த்தகர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், தமிழ் இளைஞர்கள் கடத்தி கொல்லப்பட்டுள்ளனர் என பல்வேறு வகையான கொலை சம்பவங்கள், இவ்வாறு அடுக்கிக் கொண்டே செல்லக்கூடிய கொலை சம்பவங்கள் இடம்பெற்றன. ஆனால் அவற்றுக்கும் எந்தவிதமான நீதிகளும் கிடைக்கப்பெறவில்லை. எனவே இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்புடைய அதிகாரிகள், அமைச்சர்கள், இராணுவத்தின் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள், யுத்த காலத்தின் போது தளபதிகளாக இருந்தவர்கள், யுத்தத்தை வழிநடத்தியவர்கள் என குறித்த குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்டு ஆதாரங்களுடன் அவர்கள் தொடர்பான ஆவணங்களை சேகரித்து யஸ்மின் சூக்காவின் உண்மை மற்றும் நீதிக்கான சர்வதேச அமைப்பு வெளியிட்டுள்ளது. இந்த ஆவணத்தை ஐரோப்பியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளின் அரசாங்கங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இது அனுப்பப்பட்டுள்ளது.
குறித்த அதிகாரிகள் மீது தடை ஏற்படுத்தப்பட வேண்டும், பயணத்தடை விதிக்கப்பட வேண்டும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்குள் அவர்கள் பாரப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளை இவர்கள் வழங்கியுள்ளனர். அதற்கான ஆவணங்களையும் இதில் குறிப்பிட்டுள்ளனர். அதே போல இந்திய இராணுவம் இலங்கைக்கு வந்த காலப்பகுதியையும் இவர்கள் இந்த குற்ற செயல்களுடன் இணைத்துள்ளார்கள். இந்திய இராணுவம் இலங்கைக்கு வந்து தமிழர்கள் மீது கட்டவிழ்த்துவிட்ட மோசமான குற்ற செயல்கள், பாலியல் வன்முறைகள், அடக்குமுறைகள், போர்க்குற்றங்கள், அது தொடர்பாகவும் அந்த காலத்தில் அதிகாரிகளாக செயற்பட்டவர்கள் மீது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என குறித்த ஆவணத்தில் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினம் எதிர்வரும் 10ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற நிலையில் ஜஸ்மின் சூக்கா தெரிவித்துள்ளார். பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையின் சில இராணுவ அதிகாரிகள், சில ஆட்சியாளர்கள், சில உயர் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீது பயணத்தடை விதிப்பதற்கு தயாராக பிரித்தானிய அரசாங்கம் உள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் சர்வதேச மனித உரிமைகள் தினமான 10ஆம் தேதி வெளிவரலாம் என அவர் தெரிவிக்கின்றார். அண்மையில் பெரும்பான்மை பலத்துடன் அனுரகுமார் அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறியுள்ளது. இந்த நிலையில் தமிழர் தரப்பு மற்றும் பெரும்பான்மை தரப்பிலும் இப்போது பேசுபொருளாக மாறியுள்ள விடயம் தமிழர்களின் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வு என்ன? மாகாண சபை முறைமை 13ஆம் திருத்தம் தொடர்பாக பல்வேறு தலைவர்களாலும் பல்வேறு அரசியல் பிரமுகர்களாலும் தோற்கடிக்கப்பட்ட அரசியல்வாதிகளாலும் தொடர்ச்சியாக இரு பக்கமும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை உரியவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு உள்ளது. அமைதியாக ஆட்சியை கொண்டு செல்வது தேசிய மக்கள் சக்தியின் மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த 5 வருடம் அமையப்போகின்றது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் அரசியல் தலைவர்களை, அதாவது தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தனிப்பட அழைத்து இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்தின் உண்மையான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக கலந்துரையாடல் ஒன்றை உருவாக்கியுள்ளார். அந்த கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்படுத்தப்பட்டதாக பிமல் ரத்நாயக்க சபையிலே வைத்து தெரிவித்துள்ளார். அந்த விடயம் ஒருபுறம் இருக்க, குறித்த கூட்டம் புதன்கிழமை மாலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் சார்பாக சிவஞானம் ஸ்ரீதரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், சாணக்கியன், குகதாசன், கோடீஸ்வரன், தத்தியலிங்கம், ரவிகரன், ஸ்ரீநாத் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் இதில் கலந்து கொள்கின்றார். இங்கு இருவரும் ஒரு மணித்தியாலத்துக்கு மேல் 2 தரப்பினரும் கலந்துரையாடப்பட்டதாக செய்திகள் வெளியாகின்றது. அது ஒரு புறம் இருக்க, அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்களாக சமஷ்டி தொடர்பாக முதல் ஜனாதிபதியிடம் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு ஜனாதிபதி ஒரு தெளிவான பதிலாக புதிய அரசியலமைப்பில் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பேசுவோம், அது எவ்வாறு அமையப்போகின்றது என்பது தொடர்பாக நடவடிக்கைகளை எடுப்போம், அது தொடர்பாக இப்போது பேச வேண்டாம், அது புதிய அரசியலமைப்பு தொடர்பான உருவாக்கங்களின் போது அதை பார்த்து கொள்வோம் என தெரிவித்துள்ளார். 13வது திருத்தம் தொடர்பாக இவர்கள் பேச முற்பட்ட போது ஜனாதிபதி அது தொடர்பாக எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை, பேச மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இந்த சந்திப்பில் பார்க்கப்படுகிறது. அதேபோல் அடுத்த விடயமாக இந்த இனப்பிரச்சினைக்கு தீர்வு அது சமஷ்டி அடிப்படையிலான தீர்வாக இருக்க வேண்டும் என தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் ஒருமித்த கருத்தாக அதனை தெரிவிக்கின்றனர். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அவர்கள் ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பிய போது ஜனாதிபதி அடுத்த வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயம் எமது அரசாங்கத்தால் நடத்தப்படும், டெல்வின் செல்வா குறிப்பிட்டது போல் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாது என்பது தொடர்பான உறுதியையும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் வழங்கியுள்ளார். அதேபோல் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல் நீதிமன்ற வழக்குகளில் தற்பொழுது காணப்படுகின்றது. இந்த நீதிமன்ற வழக்குகள் அறிவிக்கப்படும் தீர்ப்பு அடிப்படையிலும் நீதிமன்ற நடவடிக்கையின் அடிப்படையிலும் அதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்தப்படும், அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே அதன் காலம் அமையும் என ஜனாதிபதி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார்.
காணாமலாக்கப்பட்டோர் விடயம் தொடர்பாகவும் ஜனாதிபதியிடம் பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, காணாமலாக்கப்பட்டோர் விடயம் தொடர்பாக உடனடியாக நாங்கள் இந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது, நிச்சயமாக அதை என்னால் மேற்கொள்ள முடியாது. கட்டங்கட்டமாக உரிய நடைமுறையினூடாக, உரிய பொறிமுறையினூடாகவே அந்த விடயத்துக்கு தீர்வு காணப்படும், நிச்சயம் தீர்வு காணப்படும். ஆனால் உடனடியாக அந்த தீர்வுகள் காணப்பட முடியாது என்பதை அவர் தெளிவாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் தற்பொழுது தமிழர் பகுதிகளில் முக்கிய ஒரு பிரச்சினை, இந்த தொல்பொருள் திணைக்களம் வனவள திணைக்களத்தினால் தமிழர்களுடைய பண்பாட்டு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு, தமிழர் மக்கள் பலகாலமாக தொழில் செய்த, விவசாயம் செய்த, குடியிருந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு, பௌத்த ஆலயங்கள் உருவாக்கப்படுதல், தமிழர் துன்பங்கள் அழிக்கப்படுதல் என்ற ஒரு இன அழிப்பு நடவடிக்கை இந்த தொல்பொருள் திணைக்களம் வனலாகாக்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றது. இது தொடர்பாகவும் ஜனாதிபதி உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார். காணி விடுவிப்பு தொடர்பிலும் தான் உரிய நடவடிக்கைகள் எடுப்பேன் என தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். எனவே இனிவரும் காலங்களில் இது தொடர்பான முன்னேற்ற நடவடிக்கைகளை பார்க்க முடியுமா, இல்லை வெறும் வாக்குறுதிகளாகவே அவை இருக்குமா என்பது தொடர்பாக பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்.